வணக்கம். கடந்த கொஞ்ச நாளாவே சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது கவர்மெண்ட் அசெம்பிளி கேதர் ஆகுறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பத்தின டிஸ்கஷன்ஸ் அண்ட் ரொம்ப ரீசென்ட்டா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சமீபமா நடந்த லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டோட டிஸ்கஷன்ஸை நான் பார்த்தப்போ, ஹானஸ்ட்டா எனக்கு தோணுன சில விஷயங்கள சொல்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த தடவ ஆப்போசிஷன் தங்களோட ரோலை நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நடந்த குற்ற சம்பவங்கள், லா அண்ட் ஆர்டர் பத்தின கேள்விகள், கவர்மெண்ட் கிட்ட அவங்க கிராஸ் கொஸ்டின்ஸ், குறிப்பா தொடர்ந்து கேள்விகள் கேட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் குறிப்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட பதில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக எனக்கு தெரியல. இந்த சம்பவங்களுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆப்போசிஷனோட கோரிக்கையாக இருந்தது. ஆப்போசிஷன்னா எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணி வெளிநடப்பு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட்டை ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வைக்கணும். லைக் தே ஷுட் பேசிக்லி எனேபிள் த கவர்மெண்ட் பை ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின். அதுதான் பொதுவாகவே ஒரு ஆப்போசிஷனோட வேலை. சில பல இடங்களில் சலசலப்பு ஏற்பட்டால் கூட அந்த லா அண்ட் ஆர்டர் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேள்வி கேட்ட விதம், எந்த விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சதோ, கொடுக்கப்பட்ட பதில்களில் கிராஸ் கொஷின்ஸ் கேட்குறதோ ரொம்ப கரெக்டானதாக தான் இருந்தது. பட் அதுக்காக கவர்மெண்ட் கொடுத்த பதில்கள் இன்னும் நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இல்லை, ஒருவேளை நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃபைனலாக அதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வெளியே சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு இதான்னு தெரியல. இந்த ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷன், அதாவது நிவாரணம் பற்றின நியூஸ் ரொம்ப வேகமாக வெளியே வருது. ஆனால் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவங்களுடைய விவரமோ இல்லை அதற்கான பின்னணியோ எதுவுமே இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக வெளியே வரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு ஃபீட்பேக்காக எடுக்கணும். யார் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு எதிர்கட்சி தன்னுடைய பணியை லா அண்ட் ஆர்டர் டிஸ்கஷன் அப்போ ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இந்த ஃபீட்பேக்கை கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்களா, ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீடப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் தோணுச்சு. தாவேக அரசு தன்னுடைய பிரச்சாரங்களில் முன்னிறுத்தின முதல் விஷயம் டிரான்ஸ்பரன்சி. இந்த மாதிரி குற்றப்பின்னணி செயல்களில் 100% டிரான்ஸ்பரன்சி பாசிபிள் இல்லை அப்படின்னா கூட இதற்கான அவுட்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக, அதாவது ரொம்ப மேலோட்டமாவது மக்களுக்கு அப்பப்போ அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சட்டத்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.